வாழ்க்கைக்கு தேவையான 2 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நிச்சயமாக இது கொடுக்கும். ஃபஸ்ட்டு, நீங்கள் லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பார்ப்பீங்க. அது படிப்புலையோ, வேலையிலையோ, இல்லை ஒரு பணத்துலையோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்துட்டு அப்படி வரும்போது எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற தலகணத்தோட ஒரு ஈகோவோட நடந்துக்காது. அது எப்பயுமே உங்களைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழி கிடையாது. இப்படி வந்துச்சா ஓகே ரைட், லைஃப்பில் அப்படி இருக்குன்றதை நினச்சிக்கோங்க. ஈகோன்றதை கொண்டு வராங்க. எனக்கு மாத்திரம் தான் நான் அப்படின்றத இது பண்ணாதீங்க. இந்த சக்ஸஸ் காரணம் நிறைய பேர் ஒரு டீமாக தான் இருக்கும். நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை மறந்துட்டு நீங்கள் நடக்காதீங்க, தலகணத்தோடு இருக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, லைஃப்பில் நீங்கள் நிறைய சில விஷயங்கள் தோற்று போவீங்க. அப்போ என்ன முடிவு பண்ணுவீங்கன்னா, ஒரு எண்ணங்கள் எப்படி தோணுன்னா, நான் வேஸ்ட்டு, எனக்கு எதுவுமே வராது, எனக்கு இப்படி தான், எனக்கு மாத்திரம்தான், மித்தவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும். அப்படியும் நினைக்காதீங்க. உங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் லைஃப்பில் எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால் லைஃப் உங்களைய நல்ல விஷயங்கள் வழி நடத்த செய்யும். ஜெயிச்சா நான்ற நினைக்காம, தோத்தா எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்கு வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. இது தோத்ததுக்கு காரணம் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு வழி உங்களுக்கு கொடுக்குது, கற்றுக் கொடுக்க லைஃப் லெசன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. லைஃப்பில் ஒரு டிப்ஸ் அந்த இடத்துல வரும். கற்றுக்கிறதுக்கான இடம் தான் தோற்று போகிற இடம்னு நான் நினைப்பேன். அதனால் 2 விஷயத்த நான் வச்சுக்கோங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்படி இருக்கணும்னு எண்ணத்தை கரெக்டாக இருந்தால் வாழ்க்கை நடந்து போகும். சக்ஸஸான பாதையில் போகிறீங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பயப்படாதீங்க, அவங்க கூட இருக்கிறேன். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வாங்க.